வணக்கம் வீர 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 வணக்கம் ஒளிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் 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 தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த ஒளிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் 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 தமிழ் மண்ணுக்காக உயிர் நீத்த ஒளிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் 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 சென்னை நடராஜருக்கு வீர வணக்கம் 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 கும்பகோணம் தாளமுத்துக்கு கும்பகோணம் தாளமுத்துக்கு வீர வணக்கம் 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 வீரப்பழுவூர் சின்னசாமிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சின்னசாமிக்கு வீர வணக்கம் 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 ஓடமாக்கம் சிவலிங்கத்திற்கு வீர வணக்கம் 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 தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த பொழிப்புற தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பேர் தெரியாத ஊர் தெரியாத தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சி தலைவருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சி தலைவருக்கு வீர வணக்கம் உறுதியேற்போம் 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 புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி கொண்டு வர உறுதியேற்போம் 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 அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வர உறுதியேற்போம் வீர வணக்கம் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு வீர வணக்கம் உறுதியேற்போம் உறுதியேற்போம் 2026 விடியா திமுக அரசை அகற்றி 2026 விடியா திமுக அரசை அகற்றி ஆனால் எடப்பாடியாரை வீர வணக்க நாளில் உறுதியேற்போம் ஆனால் எடப்பாடியாரை முதல்வராக்க வீர வணக்க நாளில் உறுதியேற்போம் தமிழகத்தின் முதல்வராக ஆனால் எடப்பாடி அவர்களை முதல்வராக்க உறுதியேற்போம். இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டிய காரணம் என்ன? கிட்டத்தட்ட 1947 சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பு அன்றைக்கு இருந்த மத்திய அரசு தமிழகத்தில் இந்தியை திணிக்க வேண்டும் என்று பல்வேறு வகையிலே இந்தி திணிப்பை செயல்படுத்தினார்கள். அப்போது பல போராட்டங்கள் நடந்திருந்தாலும் கூட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் மாணவர்கள் இதை கையில் எடுத்தால்தான் இது சிறப்பான முறையிலே வெற்றி பெறும். காரணம் இளங்கன்று பயமறியாது என்றதுனால பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மாணவர் கையில் வழங்கினார். அன்றைய தினம் வயதில் இளைஞர்களாக இருந்தவர்கள் பல பேர் பல பகுதியிலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து பல்வேறு வகையிலே போராட்டங்களை நடத்தினார்கள். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா என்னுடைய பகுதி விருகம்பாக்கத்துல என்னுடைய வீட்டுக்கு 3வது வீடு கரெக்டா எங்களுக்கு 16 என்னோட வீட்டு நம்பர், அவர் வீட்டுக்கு 19, அவர் பேர் அழகநாதன்.
அன்றைக்கு 1965 சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் வீட்டுல இருந்து அந்த மண்ணெண்ணையை ஊத்திக்கிட்டு ரோட்ல ஓடி ஆற்காடு ரோட்ல உயிர் நீத்தவர். இன்றைக்கு எங்களுடைய பகுதி நான் வசிக்கக்கூடிய பகுதியுடைய பேரே அழகநாத நகர் தான். இன்னைக்கு நம்மளுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி VN ரவி வீடு என் வீடு பக்கத்துல இருக்குன்னு அந்த மாணவரை நீக்க அன்றைக்கு இந்த போராட்டத்துல உயிர் நீத்த தியாகி நம்மளுடைய விருதம்பாக்கத்தை சார்ந்த அழகநாதர், அவர் பேர்ல தான் இந்த நகரே இருக்கு. அந்த வகையில அன்றைக்கு ஒவ்வொருவரும் இந்த இந்தி திணிப்பை தமிழகத்தில் விடக்கூடாது, இந்தியை நுழைப்பதை மத்திய அரசு நுழைப்பதை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் பலருக்கு இருந்தாலும் கூட அன்றைக்கு இளைஞர்களாக இருந்த மாணவர்கள் கையில இந்த போராட்டம் கிடைத்ததுனால்தான் அது சிறப்பான முறையில் அந்த அத்தனை போராட்டங்கள் நடத்தி கிட்டத்தட்ட 21 பேர் உயிர் நீத்தாங்க. அந்த நேரத்தில் அவ்வளவு பேரும் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டதன் விளைவாக மத்திய அரசு வேற வழி இல்லாம அந்த சட்டத்தை திரும்ப பெற்று அன்றைக்கு பண்ணப்பட்ட சட்டம் இன்று வரைக்கும் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருந்தது அன்றைக்கு மாணவர் அணி. அன்றைக்கு மாணவர் அணி தான் இதை முழுமையா எடுத்து செய்தாங்க. அதனாலதான் இந்த வீர வணக்க நாள் நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய வாய்ப்பை கழகத்துடைய மாண்புமிகு அம்மா பொதுச் செயலாளராக இருந்து சிறப்பான முறையில் நமது இயக்கத்தை வழிநடத்திய போது அம்மா அவர்கள் கூட இதை மாணவர் அணி தான் நடத்த வேண்டும் என்று மாணவர்களை கொடுத்து இந்த ஆண்டுதோறும் முதல்ல வர கூட்டமே தலைமை கழகத்தில் மாணவர் அணியோட கூட்டம். ஏன்னா 25ஆம் தேதி இது வர்றதுனால முதல் கூட்டமாக அவங்க போட்டு எந்தெந்த ஊர்ல யாராவது பேசணும்னு முடிவெடுத்து மாணவர் அணிக்காக இந்த வாய்ப்பை கொடுத்தது நம்முடைய கழகம். மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாணவ செல்வங்களை கையில் எடுத்துதான் அன்றைக்கு இந்த எப்படி அண்ணா அதை வழி நடத்தினாரோ அதே போல புரட்சி தலைவரும் சரி மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் பல்வேறு வகையில மாணவர்களை கையில் வைத்திருந்தார்கள். காரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய ஆட்சி காலத்துலதான் சுமார் 18,000 20,000 ரூபாய் விலை மதிக்க முடியாத லேப்டாப்பை மாணவர்கள் கொடுத்த ஒரே இயக்கம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள்.